இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் சார்பில் நாளை மாலை 4 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்தான அறிவிப்பு வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். நாளைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பில் நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம்? இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்றால் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை அறிவிப்பது தொடர்பான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் நாளை வெளியிடுகிறது. குறிப்பாக அடுத்த ஆண்டு தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க இருக்கின்றன. தேர்தலை சந்திக்க இருக்கின்ற தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான அறிவிப்பை தான் தேர்தல் ஆணையம் நாளை மாலை 4 மணிக்கு வெளியிட இருக்கிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக சுமார் 10 - 15 மாநிலங்களில் நாடு தழுவிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தேர்தல் ஆணையம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட பிறகு அதற்கான பணிகள் உடனடியாக தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் தொடங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கடந்த வாரம் நாடு தழுவிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையம் 2 நாட்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பான ஆயத்த பணிகளை உடனடியாக தொடங்கும்படி தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. நேற்று முன்தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த ஒரு பிரமாண பத்திரத்தில் கூட தமிழ்நாடு உள்ளிட்ட தேர்தல் சந்திக்கக்கூடிய மாநிலங்களில் விரைவில் அடுத்த வாரம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடைபெற இருப்பதாகவும் ஓரிரு நாட்களில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நாளை இதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் முறைப்படி வெளியிடுகிறது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் உடனடியாக அதற்கான பணிகள் துவங்கப்பட இருக்கின்றன. ஏற்கனவே அதற்கான பணிகளை மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் துவக்கிவிட்டார்கள். குறிப்பாக இதற்கு முன்பு தற்போது தேர்தலை எதிர்கொண்டிருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தில் கடந்த ஜூன் மாதம் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்றது. இதற்கு நாடு முழுக்க இருக்கக்கூடிய காங்கிரஸ், திமுக, ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருந்தன. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டு வருகிறது, பல தகுதியான வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பரவலான குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையத்தின் மீது முன்வைத்தது. குறிப்பாக பீகாரில் கூட சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாகவும் இவை அனைத்தும் பாஜகவுக்கு வேண்டாத, அதே சமயம் எதிர்க்கட்சிகள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை குறிவைத்து இந்த வாக்குகள் நீக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் பரவலான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றன. தமிழகத்தில் கூட இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றனர். இன்று காலை கூட முதல்வர் ஸ்டாலின் அது தொடர்பான கடிதம் ஒன்றை திமுக தொண்டர்களுக்கு எழுப்பியிருந்தார். இந்த நிலையில்தான் பெரும் சர்ச்சைக்கு உள்ளான இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நாடு தழுவிய அளவில் மேற்கொள்ளப்படுவது தொடர்பான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் நாளை வெளியிட இருக்கின்றது. இந்த அறிவிப்பின் போது அது எப்படி நடைமுறைப்படுத்தப்படும், எத்தனை அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட போகிறார்கள், தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் குறிப்பாக எத்தனை அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட போகிறார்கள், எந்த ஆண்டை அடிப்படையாக கொண்டு இந்த சிறப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படுகின்றது, அதாவது 20 ஆண்டுகளுக்கு முன்பா அல்லது 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ள போகிறார்களா, எந்தெந்த ஆவணங்களை வாக்காளர்கள் சமர்ப்பிக்க வேண்டும், ஒருவேளை தகுதியான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டால் அதனை வாக்காளர்கள் எப்படி சரி செய்வது உள்ளிட்ட அனைத்து வகையான விவரங்களையும் தேர்தல் ஆணையம் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எது எப்படி இருந்தாலும் இது தேர்தலை எதிர்கொள்ள போகிற தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகளுக்கும் விமர்சனத்திற்கும் இந்த நடவடிக்கை ஆளாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.